நிதின் நபீன் அவர்களை கண்டேன். அவர் சொன்னார் சீக்கிரம் எடுத்து ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப் வரப்போகுது, அண்ணாமலைக்கு நல்ல உயர் பதவி தருவார்கள் மத்திய பாஜகவினர். 6 எம்எல்ஏ வெளில வரப்போறான்னு சொல்றாங்க. அதையும் சொல்லல நீங்க. அந்த அதிமுக மாதிரி திமுக 6 எம்எல்ஏ இதுவா இருக்காங்களே, உதயநிதிக்கு எதிர்க்க இருக்காங்களே, வயசானவங்க எல்லாம் உதயநிதி மேல எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே. இனிமேல் வாக் அவுட் பண்ண முடியாது. திமுக உடைஞ்சது, திமுக பரிதாப நிலையில் போயிடும். அம்மையார் ஜெயலலிதா செத்து போன அப்புறம் மறைந்த பிறகு எவ்வளவு அதிமுக அவல நிலையில் இருக்குதோ அது மாதிரி இங்கே ஆயிடும். அவ்வளவுதான். விஜயுடன் அது பற்றியான ஒரு பேச்சை கண்டிப்பாக நரேந்திர மோடி ஆரம்பித்து விடுவார் என்பதுதான். பல ரகசியங்களை பேச இருக்காங்க 2 பேரும். இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் அந்த திராவிடம் என்பது மங்கி விட்டது, மறைந்து விட்டது, மரணம் அடைந்து விட்டது. அதைத்தான் விஜய் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அப்ப முருகன் எடுத்துருவாங்க, இவன் வந்துருவார். முருகன் இருக்கிறத வந்துருவார். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா சார். இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்குல இப்ப காலியாகி இருக்கிறதுனால திருச்சி கிழக்குல ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் திமுக மட்டத்துல உருவாகி இருக்கிறது. திருச்சி கிழக்குல ஸ்டாலின் அவர்கள் களமிறங்கினால் எப்படி சார் இருக்கும் திமுக? விஜய் போட்டியிட மாட்டார். விஜய் விட்டு கொடுத்துருவார். ஸ்டாலின் அண்ணன் போஸ்டா வந்துடுவார். விஜய்க்கு சொல்வார், தமிழ்நாட்டில் இப்போ உதயநிதி பார்க்க வேணா ஸ்டாலினை பார்க்கலான்ட்டு. ஸ்டாலின் என்ன கருணாநிதிங்களா சார் ஹேண்டில் பண்றதுக்கு? முடியாம புட்டுன்னு போடும். இல்ல சார், இப்போ விஜய் அவர்கள் அண்ணன் போஸ்ட்ல வர்றதுக்கு விட்டு கொடுக்குறாங்கன்னா இதோட பின்னணி என்னவாக சார் இருக்கும்? பின்னணி திமுக சொல்றாரு, திமுக ஆட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் என்னை பொறுத்த மட்டும் திமுக தான் இப்போ அங்க திமுக கூட்டணி பிரிஞ்சு விட்டது. திமுக அமைச்சர்கள் எல்லாம் கைது செய்யாதே என்று ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க. அதை தவிர இங்கேருந்து போன கட்சியெல்லாம் இருக்க அமைச்சர் ஆயிட்டாங்க. இனிமேல் வாக் அவுட் பண்ண முடியாது. திமுக உடைஞ்சது, திமுக பரிதாப நிலையில் போயிடும். அம்மையார் ஜெயலலிதா செத்து போன அப்புறம் மறைந்த பிறகு எவ்வளவு அதிமுக அவல நிலையில் இருக்குதோ அது மாதிரி இங்கே ஆயிடும். அவ்வளவுதான். சார், இப்ப அதிமுக அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்ப முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் அதிமுக கட்சியை விட்டு வெளியேறி இருக்காங்க. ஏற்கனவே சபாநாயகராக இருந்த செம்மலை அவர்கள் வெளியேறாங்க. வெளியேறும் போது கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா அப்படிங்கிற ஒரு கடிதத்தை இபிஎஸ்க்கு அனுப்பி வச்சாங்க. இப்போ தனபால் அவர்கள் வெளியேறி இருக்காங்க. என்னுடைய மகன் தாவேக்கான அமைச்சராகிட்டாரு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, கட்சியிலையும் மிகப்பெரிய மோதல் நடைபெறுகிறது, இதனால வெளியேற அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது தனபாலுடைய மனதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவரும் ஒரு பட்டினத்துக்காரர்கள். அம்மையார் ஜெயலலிதா நல்ல பதவி கொடுத்தாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவுதான் நீங்க அகாமடேட் பண்ண முடியும்? சின்ன ஆளுகள்லாம் வந்துட்டாங்க சார். எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் செம்மலை மாதிரி, தனபால் மாதிரி பல அதிமுக தலைவர்கள் வெளியே வருவார்கள். திமுக பிடிஆர் ராஜனே நீங்க சொல்லல. 6 எம்எல்ஏ வெளில வரப்போறான்னு சொல்றாங்களா? அதையும் சொல்லல நீங்க. அந்த அதிமுக மாதிரி திமுக 6 எம்எல்ஏ இதுவா இருக்காங்களே, உதயநிதிக்கு எதிர்க்க இருக்காங்களே, வயசானவங்க எல்லாம் உதயநிதி மேல எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் மாறுதல் வந்துருச்சுங்க. இனிமேல் இவன் போறான் அவன் போறான்னு விட்டுருங்க. அந்தந்த அமைச்சர்கள் அந்தந்த ஊர்ல செய்திகளை பண்ணப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்தந்த அமைச்சர்களுக்கு எதிராக செய்திகள் வரும், ஆதரவாக செய்திகள் வரும். இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் அந்த திராவிடம் என்பது மங்கி விட்டது, மறைந்து விட்டது, மரணம் அடைந்து விட்டது. அதைத்தான் விஜய் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். சார், டெல்லியில பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம், மத்திய அமைச்சரவை கூட்டம், அப்டேட் என்ன சார்? அப்டேட் இன்னும் ஒரு மாதத்திற்குள். இப்பொழுது வட இந்தியாவில் ஒரு அந்த ஆடி மாசத்துல ஒண்ணும் பண்ண மாட்டான்னு சொல்றாங்க. ஒரு அன்ஆஸ்பிஷியஸ் டைம். இது நல்ல அறிகுறி, நல்ல சகுனம் இல்லை. இந்த மாசம் ஜூன் 15க்கு பிறகு கண்டிப்பாக மத்திய அமைச்சரவை விஸ்தரிக்கப்படும். பாஜகவில் பல தலைவர்கள் வருவாங்க போவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. நிதின் நபீன் அவர்களை கண்டேன். அவர் சொன்னார் சீக்கிரம் எடுத்து ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப் வரப்போகுது. 6 துணை தலைவர்கள் பாஜகவிற்கு, 6 பொதுச் செயலாளர்கள் வரப்போறாங்க. அதெல்லாம் இளைஞர்களை போல. ஏன்னா 45 வயசு அவருக்கு. அதை கீழே இருக்கவங்க தான் போடணும்.
சின்ன சின்ன ஆளுங்களை தான் போடுவாங்க. வயதானவர்கள் போட்டாங்கன்னா நிதின் நபீனுக்கு அந்த சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி காம்ப்ளெக்சிட்டி வந்துடும். அதனால கட்சி மறுசீரமைக்க பிறகு மத்தியில் ஆட்சி நடக்கும். இன்று மாலை அந்த இந்த பெரிய ஒரு கூட்டம் நடக்கிறது. 3-4 முக்கிய டிசிஷன் எடுக்க போறாங்க. பிரதமர் சொல்ல போறாரு உலகத்தில் இருக்கக்கூடிய சாதனைகள் சோதனைகள் என்னென்ன நடக்குதுன்னுட்டு. பாரத் மண்டபம் என்ற இடத்தில் அந்த கூட்டம் நடக்கத்தால ஒரு மாபெரும் அதிரடி திட்டங்களை அவர்கள் அறிவித்தாலும் அறிக்கலாம். இந்த வீடியோ வருவதற்கு முன்னதாகவே பிரதமருடைய உரை வெளியே வந்திருக்கும். எது இருந்தாலும் நரேந்திர மோடி நேற்று காலையிலிருந்து இன்று காலை தான் வந்தார் வெளிநாட்டிலிருந்து. உடனே அவர் நிறைய காரியங்களை செய்வதனால் மத்திய அமைச்சரவையிலும் சரி, மத்திய வெஸ்ட் பெங்காலையும் அசாமையும் ஜெயிச்சுட்டு அப்புறம் உற்சாகத்தில் இருக்காங்க. காங்கிரஸ் கேரளாவில் ஜெயிச்சுட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் விஜய் வந்துட்டு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோன்னுட்டு. ஆக மொத்தம் இந்தியாவை அலசி பார்த்தே ஆனால் மத்திய மந்திரி சபையினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டத்தில் ஒரு மாபெரும் எச்சரிக்கை விடுவதா இருக்க. பொதுமக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். வரக்கூடிய நாள் கொரோனா விட மோசமான நாளா இருக்கும் தான் அறிவுரை வழங்க இருக்கிறதாக தான் நான் கேள்விப்படுகிறேன். ஜூன் 21 ஜூலை 19 தேதியில கால்குலேட் பண்ணும்போது 25 ராஜ்யசபா இடங்கள் காலியாகின்றன. தமிழ்நாட்டில் சி வி சண்முகம் ரிசைன் பண்ணதை சேர்த்து 25 இடங்கள் காலி ஆகுது. இதுல ஆந்திராவில இருந்து அண்ணாமலை அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக போகிறார் அப்படிங்கிற நியூஸ் மீடியாக்கள்ல பரவலா வந்துட்டு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கிறதா? எப்படி சார் அப்டேட்? வாய்ப்பு அதிகமாகத்தான் நிற்கிறது. மத்திய பாஜக சொல்லுகிறார்கள் இளம் தலைமுறையினருக்கு ஒரு பெரிய பொசிஷன் கொடுக்க வேண்டும் தான் சொல்றாங்க. பொறுத்து தான் பார்க்கணும். அண்ணாமலைக்கு நல்ல உயர் பதவி தருவார்கள் மத்திய பாஜகவினர். சார், அது அமைச்சரவையில மாற்றம் ஏற்படும் போது அண்ணாமலை அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி மூலமாக அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அப்ப முருகன் எடுத்துருவாங்க, இவன் வந்துருவாரு. இல்ல, இப்போ எல் முருகன் அவர்கள் எடுப்பதற்கான ரீசன் என்னவாக சார்? தோத்து போயிட்டாருங்க. அவர்கிட்ட தோத்த ஆளு மந்திரி பண்ணிட்டாரு விஜய். மத்திய அரசாங்கத்தில் ரொம்ப நாள் இருந்தாச்சு. இனிமேல் பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, பெங்கால்ல எல்லாம் நல்லா ஜெயிச்சுட்ட அப்புறம் அவங்களுக்கு மந்திரி பதவி தரணும். எல்முருகன் இருந்துட்டார் ரொம்ப நாளைக்கு. அதே மாதிரி நிறைய பேர், ஹர்தீப் சிங் பூரி, தர்மேந்திர பிரதான், எல்லாரும் எல்முருகன் சொல்ல தமிழ்நாட்டுங்கிறதுனால சொல்றேன். அந்த சஞ்சய் பண்டி என்பவர் தன்னுடைய மகன் மீது பாலியல் குற்றச்சாட்டு அவரும் எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிக்சர் ஜூன் மாசம் தான் வரும். நீங்க சொன்ன மாதிரி பல ராஜ்யசபா எம்பிக்கள் பதவி போறதுனால கண்டிப்பாக புது முகங்கள் வரும். சார், இப்போ தமிழ்நாட்டுல சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருந்த குண்டாஸ் தமிழக அரசு ரத்து செய்திருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இனிமேல் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு ஒரு காலத்தை. அதிமுக பண்ண இப்ப தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆகிடும். தமிழ் வெற்றி கழகத்தினுடைய பத்திரிகை தொடர்பான ஆசிரியர் அந்த ஸ்போக்ஸ் பர்சனுக்கெல்லாம் இனிமேல் கொண்டுனா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மந்திரிகள் எல்லாம் பேச சொல்ல போறாரு. அப்ப அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா திமுகவிற்கு உள்ள எந்த நுணுக்கங்கள்லாம் சவுக்கு சங்கருக்கு தெரியும். கண்டிப்பாக விஜய் அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள், சவுக்கு சங்கருடைய அனுபவங்களை. சார், இப்போ அதிமுகவுல இருந்து 25 எம்எல்ஏக்கள் வரைக்கும் தாவேகாவுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களிச்சாங்க. இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும், அமைச்சரவையில இடம்பெறப்படும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் பரவலா வந்துகிட்டு இருந்தது. ஆனால் தாவேகாவுடைய அமைச்சரவையில இவர்களுக்கு இடம் கொடுக்கப்படல. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இவர்களுடைய காரணம் என்ன என்று கேட்டால் அவங்க கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் பயம், பதவி நீக்கம் வருமோன்னு பயப்பட்டாங்க. அதெல்லாம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் கொடுக்கல. அதுக்கு ஒரு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்த முறை சேர்த்து எடப்பாடி பழனிசாமி உட்காந்து பேசலாம்னு சொன்னிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கும் அரசியல் ரீதியாக. இனிமேல் நம்ம விஜயோட இருந்தால் நடக்காது. ஏன்னா இப்ப சி வி சண்முகத்துக்கு ராஜ்யசபா படை போச்சு, இங்க லோக்சபா அசம்பிளில எம்எல்ஏவா இருக்காரு. இதெல்லாம் மனசுல வச்சுதான் அவர் பேசியிருப்பாரு நான் நினைக்கிறேங்க. சார், இப்போ அதிமுகவுல மோதல் பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. இப்ப அதிருப்தியாகி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒரு சிலர் அங்க எடப்பாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதிமுக எதிர்காலம் மிக மிக கடினம். திமுகவை விட அதிமுக தான் அதிகமாக ஒரு பெரிய குழப்பங்கள் வரும். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அப்ரோச், அணுகுமுறை ஸ்டாலினை விட நன்றாக இருக்கிறதாகத்தான் பலர் சொல்லுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு இனி உட்கார்ந்து கொண்டு பேச வேண்டும். இல்லை என்றால் தினகரன் போன்றவர்கள் இளைஞர்கள், எடப்பாடி பழனிசாமியுடைய இளைஞர்கள் கண்டிப்பாக கட்சியை ஆக்கிரமிப்பதற்கு பார்ப்பார்கள். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்று தான் சொல்லுகிறார்கள். சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது சென்னை போன்ற நகரங்கள்ல 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள், போதை கலாச்சாரம், சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவங்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது.
இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் விஜய் சொன்ன வாக்குறுதிகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். வாக்குறுதியை கொடுக்கலாமோ இல்லையா, இதை சொன்னதுனால பொதுமக்களிடையே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். பெண்கள் நடமாட்டம் அதிகமாகிறது இரவில். அதுவே ஒரு சுதந்திரமான செயல்படக்கூடிய அளவிற்கு எப்படி யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் செய்தாரோ அதே மாதிரி விஜய் அவர்கள் தமிழகத்தில் செய்வார்கள் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கிறது. பல திட்டங்களுக்கு, பெண் வளர்ச்சிக்கு இந்த இடையூறாக இருப்பது போதைப் பொருள், சாராயம் போன்றவர்கள் தான். அதையெல்லாம் பாலியல் கொள்கை எல்லாம் மாத்திக்கணும். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு, கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. ஜாகிரதையாக ஒன்று மாத்திடுவேன்னுட்டு அவன் பயந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அந்த எடுபடி நிறைய இருக்குங்க. கண்ட்ரோல் வச்சு பாருங்க விஜய் சார். எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட், ஹாட் நியூஸ் கொடுப்பீங்க. இந்த வீடியோல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார்? பெரிய அப்டேட் என்ன என்று கேட்டால், 2027 ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது. பாஜகவிற்கு அதிகமான சீட்டுகள் வந்துவிட்டது. மேற்கு வங்காளத்தில், அசாமில் ஜெயிச்சதுனால ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஜயுடன் பேசும் பொழுது அடுத்த ஜனாதிபதி ஒரு தமிழ்காரர் தான், தாங்கள் உதவி செய்வீர்களா என்றெல்லாம் கேட்க இருப்பதாக டெல்லியில் பேசப்படுகிறது. அந்த உயர்ந்த தலைவர் யாராக இருக்க போகிறார் தெரியவில்லை. அல்லது ஒரு மாபெரும் பெண்மணியாக கூட இருக்கலாம் என்று தெரிகிறார்கள். விஜயுடன் அது பற்றியான ஒரு பேச்சை கண்டிப்பாக நரேந்திர மோடி ஆரம்பித்து விடுவார் என்பதுதான். பல ரகசியங்களை பேச இருக்காங்க ரெண்டு பேரும். அதுல இது ஒரு ரகசியமா இருக்குன்னு தான் டெல்லியில பரவலாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.